ஓம் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டது பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கி. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்ல ஆசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 7ஆம் நாள் 19/2/2026 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்களையும் பணிந்து அவருடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமைந்துவிடும். இன்று குருவாரம் என்று போற்றுகின்ற வியாழக்கிழமை நாம் ஆசார சீரராக ஆலயங்களுக்கு சென்று பிரார்த்தனை செய்த பின்பு நவக்கிரகங்களுக்குள்ளே குபேர திசை என்கின்ற வடதிசை நோக்கி அமர்ந்திருப்பார் வியாழ பகவான். இந்த வியாழ பகவானுக்கு மஞ்சள் பட்டி சாத்தி பொன்னொச்சி போன்ற மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்வித்து கொண்டல் கடலை நிவேதனம் வைத்து அடியவர்களுக்கு அதை பிரசாதமாக கொடுக்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. நமக்கு ஒரு நல்ல நிகழ்வுகள் நிறைவேற வேண்டுமாக இருந்தால் வியாழ சுகம் வேணும் என்பார்கள். ஒரு திருமணம் பேசப்போகிறோம், பிள்ளைகளுக்கு திருமணம் என்றால் அந்த ஜாதகம் பார்ப்பதற்கு முன்பு வியாழ சுகம் இருக்கிறதா அந்த பிள்ளைக்கு என்று பார்த்து தான் ஜாதக பொருத்தம் பார்ப்பார்கள். எனவே இந்த வியாழ பகவான் தான் இருக்கிற இடத்திலிருந்து எந்த ராசியை பார்க்கின்றாரோ அதை பொறுத்து அந்த ராசி நல்லதாக அமைந்தால் உயர்வை தருவார். குரு பார்க்க கோடி நன்மை என்கின்ற வகையிலே இந்த வியாழக்கிழமையிலே நாம் வியாழ பகவானையும் வழிபாடு செய்து சிவனாலயங்களிலே தெற்கு நோக்கி அமர்ந்திருப்பார் தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்தியையும் வணங்கி வழிபாடுகள் செய்கின்ற பொழுதிலும் எல்லா சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. இப்பொழுது பல்வேறு ஆலயங்களிலே இந்த உற்சவங்கள் செய்யப்படுகின்ற பொழுது இறைவனுடைய ஐந்தொழில்களை குறிப்பது இந்த மகோத்சவம். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்கின்ற ஐந்தொழில்கள் பஞ்ச கிருத்தியம் என்று சொல்வது. சிருஷ்டி, திதி, சம்ஹார, திரோபவ, அனுகிரகம். அவ்வாறு இந்த ஐந்தொழில்கள் இந்த உற்சவத்தை குறிக்கக்கூடியன. அவ்வாறு இந்த உற்சவங்களிலே நாமும் சென்று பிரார்த்தனை செய்வது, சரீர தொண்டுகள் செய்வது, ஆலயத்திலே சென்று ஆலயத்தை துப்புரவு செய்வது, அலங்காரம் செய்வது, மாவிலை தோரணம் கட்டுவது, தேவாரம் பாடுவது, பூமாலை கட்டி கொடுப்பது, பூக்கள் கொண்டு போய் கொடுப்பது என்று அந்த தொண்டுகள் செய்வது, வெளி வீதிகளிலே சிரமதான பணி செய்வது, இவையெல்லாம் அந்த தொண்டுகள். அவ்வாறு செய்யப்படுகின்ற பொழுது அந்த இறைவனாலே ஆசீர்வதிக்கப்படுவார்களாம். இந்த தொண்டு செய்கின்றவர்கள்தான் உலகிலே சிறந்தவர்கள், பெரியவர்கள் என்று தமிழ் மூதாட்டி ஔவை முருகப்பெருமானுக்கு சொல்லியிருப்பார். உலகத்திலே பெரியது எது என்கிற பொழுது ஒன்றாக சொல்லி வந்த அம்மை இறுதியாக சொல்வார், தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே. இந்த தொண்டு செய்கின்றவர்கள், இறை தொண்டுகள், ஆலயத்திலே தொண்டு செய்கின்றவர்கள், அதே போல் தாய் தந்தைக்கு தொண்டு செய்கின்றவர்கள், பலது குறைந்தவர்களுக்கு தொண்டு செய்கின்றவர்கள், இயலாதவர்களுக்கு, கண் தெரியாது காது கேட்காதவர்களுக்கு தொண்டு செய்கின்றவர்கள்,
இவர்கள் பெருமைக்குரியவர்களாம். தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே என்று தமிழ் மூதாட்டி ஔவை பாட்டி முருகப்பெருமானுக்கு சொல்லியிருப்பார். உலகத்திலே பெரியது எது என்ற பொழுது அந்த வகையில் நாம் ஆலயங்களில் சென்று தொண்டுகள் செய்வதோடு ஆலயத்துக்கு செல்லுகின்ற பொழுது தயவு செய்து தாய்மார்கள், பெண் பிள்ளைகள் தலைவிதி கோலத்தோடு போகாதீர்கள். தலைவிதி கோலம் அது ஆலய வழிபாட்டுக்கு உகந்தது அல்ல. தலைவாரி பூச்சூடி செல்ல வேண்டும். பின்னி கட்டி கொள்ளலாம் அல்லது கொண்டை போட்டு கொள்ளலாம். தலையை விரித்து விட்டு கோயிலுக்கு போகக்கூடாது. அது கடைசியாக நடக்கிற ஒரு ஊர்வலத்தில் தான் தலைவிதி கோலத்தோடு நிற்கணும். அது அபசகுனத்தை குறிப்பது. எனவே ஆலய வழிபாடுகளுக்கு நாகரிகம் என்ற போர்வையில் தலைவிதி கோலத்தோடு தயவு செய்து செல்லாதீர்கள். ஒரு பலனும் கிடைக்காது. நீங்கள் தலைவிதி கோலத்தில் போய் எத்தனை முறை சாமியை கும்பிட்டாலும் எந்த பலனும் கிடைக்காது. இந்த நல்ல சிந்தனை ஒவ்வொருவர் உள்ளத்திலும் ஆலய வழிபாட்டிலாவது எங்களுடைய கலாச்சாரங்களை, ஒழுக்கங்களை, நடைமுறைகளை முன்னோர்கள் நமக்கு கற்றுத்தந்ததை பேணி பாதுகாப்போம் என்ற நல்ல எண்ணம் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும் என்று கூறி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சிகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.